தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பெரிய நன்றிகள். தொடர்ந்து தமிழ் தடம் சேனலை ஆதரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் யாரு பத்திரிகையாளர்கள், யாரு கட்சிக்காரங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த ஊடக விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வில உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக அல்லது வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுறாங்க. அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற போர்வில உட்காந்துக்கிட்டு திமுக ஆதரவாக பேசுறாங்க. அந்த திமுக ஆதரவாக பேசுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த டேக்ல ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை? திமுக அப்படின்னு போட்டுட்டு பேசுங்க. பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நேற்று ஒரு விவாதம் ஒரு தனியார் தொலைக்காட்சி நியூஸ் 18 நடத்தியிருக்காங்க. அப்பொழுது அங்க பிரச்சனையா இருக்கு. பிஜேபிக்கும் திமுகவினருக்கும் பிரச்சனையா இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, செந்தில்வேல் அவர்களை பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே ஆட்களை திரட்டி வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த பாஜகவினரோடு பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த அணுகுமுறையை? அதான் நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் கட்சிக்காரர் மாதிரி பேசுற விஷயம் இருக்குல்ல, அது இன்னைக்கு நார்மலைஸ் ஆயாச்சு. அது தப்பே கிடையாது. திமுகவை நீங்க சப்போர்ட் பண்ணி பேசலாம், டைரக்டாவும் சப்போர்ட் பண்ணி பேசலாம். இதே அதிமுகவை நீங்க டைரக்டா சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆமா, அதே மாதிரி நீங்க பாஜகவை டைரக்டா சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை, என்டிகேவை டைரக்டா சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை. ஆனா திமுகவை பொறுத்தளவுல டைரக்டா சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபாசிசம் தண்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறதால நீங்க டைரக்டா சப்போர்ட் பண்ணலாம். அந்த வகையில ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் நமக்கு ஒரு சமூக கடமை இருக்கு. பாஜக வரவிட்டக்கூடாது, அதுக்காக ஃபாசிசத்தை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக நாங்க திமுகவை டைரக்டா சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ ஒரு வகையில பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு டைரக்டா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறது பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறது வர பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்றது நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கு. முன்னாடிலாம் கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. ஏன்னா இப்ப டிவியில போறோம்னா பத்திரிகையாளர்ன்ற டேகை யூஸ் பண்றோம். நம்ம டைரக்டா ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்றோம்னா எப்படி நீங்க பத்திரிகையாளர்னு உங்களை அழைக்கலாம் அப்படின்லாம் கேள்வி வரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அடக்கி வாசி பண்ணலாம் யோசிப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் டைரக்டா ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணாலும் நீ எனக்கு பத்திரிகையாளர்னு டேக் தான் கொடுக்கணும், நீ என்னை இன்வைட் தான் பண்ணணும். நீ என்னை இன்வைட் பண்ணாமலாம் இருந்துட முடியாது. ஊடகத்துக்கும் வேற வழி கிடையாது. ஊடகம் இப்ப அரசியல்வாதிகள் கட்சிகள் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு கட்சியை டைரக்டா சப்போர்ட் பண்ணா உனக்கு ஒரு வழி கிடையாது, நீ என்னை இன்வைட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஊடகங்களும் தள்ளிட்டாங்க. நீங்க பாருங்க, திடீர்னு புது ஆட்களை கொண்டு வருவாங்க. டிவியில திடீர்னு பத்திரிகையாளர்களும் போடுறாங்க, அரசியல் விமர்சகர்களும் போடுறாங்க. பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லா டிவிலையும் ஒருத்தனை ப்ரொமோட் பண்ணுவாங்க சில பேரை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து இந்த ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ற கதை தான். ஸோ ஊடகங்களுக்கும் ஒரு அட்டானமி இல்லை. ஊடகங்கள் என்ன செய்தி போடணும், யாரை இன்வைட் பண்ணணும், எப்படி கேள்வி கேட்கணும், எதை பத்தி பேசணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த அட்டானமி, அந்த சுதந்திரம் ஊடகங்களுக்கும் இல்லை. எல்லாம் வெளியே இருந்து டிக்டேட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப பத்திரிகையாளர்கள் நியூஸை கவர் பண்ணணும், நியூஸை டிஸ்கஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அவங்களே நியூஸ் ஆகக்கூடாது. அது அருவருப்பான ஒரு விஷயம். பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து அவங்களே நியூஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போம், அது அவ்வளவு கரெக்டா இருக்கு. எப்பயாவது நடக்கலாம். அது அப்படி நடக்காம இருக்கிறது நல்லது, நம்ம நியூஸா மாறாம இருக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல ஒரு பத்திரிகையாளர் கரெக்டா வேலை செய்யறாரு, அப்படி வேலை செய்யறதால அவர் பாதிக்கப்படுறாருன்னு வச்சுப்போம். அப்ப அது பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அப்ப நீங்க ஒரு பெரிய இஷ்யூவோட ஒரு பார்ட்டா இருக்கீங்க, அங்கேயும் நீங்க இஷ்யூ கிடையாது, பேச்சு சுதந்திரம் அடிபடுது. அது என்ன டார்கெட் பண்ணுவதன் மூலமாவும் நடக்குது, அதுல நானும் ஒரு பார்ட் அப்படின்னு நீங்க உள்ள இறங்கலாம். ஆனா என்னைக்கும் நீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க காய்களை நகர்த்தக்கூடாது. அது ரொம்ப ஒரு பத்திரிகையாளர்ன்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். இப்போதான் இப்ப சில நேரங்களில் நம்மள கூட கேட்பாங்க, நீ பேலன்ஸ்டான ஒரு பத்திரிகையாளர் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், நான் பத்திரிகையாளனே கிடையாது. என்ன யாராவது பத்திரிகையாளர்னு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நான் இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணுவேன். நிறைய நேரங்கள்ல, சில நேரங்கள்ல தெரியத்தனமா வேணா விட்டுருக்கலாம். ஆனா நிறைய நேரங்கள்ல நானே சொல்லியிருக்கேன், நான் பத்திரிகையாளனே கிடையாது. நான் டிவியில போய் உட்கார்ந்தாலும் எனக்கு அந்த பத்திரிகையாளர் டேக் எல்லாம் நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. நிறைய நேரம் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்க, நான் என்னைக்கு நான் சொன்னேன் பத்திரிகையாளர்னு?
சோ அதனால ஒண்ணு நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்றேன், இந்த கட்சியோட பேச்சாளர்னு. இப்ப இந்த வீடியோ செந்தில்வேல் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காரு, அதுல டைரக்டா அவர் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஸ்டாலின் அவர்கள் பெரியார் அப்புறம் திராவிடம் எல்லாத்துக்கும் வாழ்கெல்லாம் போடுறாரு. திமுக கட்சிக்காரங்க அவரை சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சோ நீங்க கட்சிக்காரங்களெல்லாம் அங்க கூப்பிட்டு அங்க வரீங்க. அப்கோர்ஸ் உங்களோட கிளைம் என்னன்னா நான் கூப்பிடலாம், அவங்க ஏற்கனவே அங்க இருந்தாங்கன்றீங்க. பட் பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்றாங்க. சோ இப்ப ரெண்டு பேரும் வேற வேற விஷயங்கள் சொல்றீங்க, ரெண்டு பேரோட கருத்துக்கு நம்ம எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா பிரச்சனை ஆகுது, நீங்க வெளியேறீங்க. வெளியேறும்போது நீங்க சொல்றது மாதிரியே 100 பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னே வச்சுப்போமே, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா போங்க போங்க எல்லாம் பாத்துக்கலாம், சண்டைலாம் வந்துடக்கூடாது. அதுதான் ஒரு பொறுப்பான பத்திரிகையாளருக்கு அழகு. என்ன மையமா வச்சு இங்க சண்டை போட வேண்டாம், பதட்டம் ஏற்படக்கூடாது, எல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சு அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி மதிவதனி அவங்களுக்கும் இதே மாதிரி நிகழ்ந்தது, இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற ஒரு தொனியில பேசுறீங்க. சோ ஏறக்குறைய ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் தான் விடுறீங்க. நாங்க இனி உட்கார்ந்து பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம், நாங்களும் ஆள இறக்கோன்றீங்க. இது ஒரு பத்திரிகையாளனுக்கு அழகு கிடையாது. இது எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஆட்டிடியூட் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, அதிகாரத்தோட நீங்க க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு பத்திரிகையாளனுக்கு ஒரு பலமும் கிடையாது. இப்ப நான் என்ன ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா நான் வந்து ஒரு 10 பேரை கூட்டு வந்து என்ன பண்றேன் நான் சொல்ல முடியாது. எனக்கு 10 பேரும் கிடையாது, எனக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங்கும் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பத்திரிகையாளனோ ஒரு நார்மலான ஒரு சமூக அக்கறை உள்ளவனுக்கோ பெரிய அதிகார பலம் இருக்காது. நீங்க என்னைக்கு அதிகாரத்தோட க்ளோஸா போறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த ஈகோ எல்லாம் வரும். நமக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு, நம்மள அப்படின்ற நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, நான் பெரிய கார்ல வரேன், மினிஸ்டரோட இருக்கேன், அதிகாரிகளே நான் சொல்றதை கேட்கறாங்க, இப்பேற்பட்ட என்ன நீ இப்படி இந்த வார்த்தையை வச்சு பேசிட்டியா? இப்ப பெரிய தலைவர்கள் நேருவா இருக்கலாம், காந்தியா இருக்கலாம், பெரிய பெரிய லீடர்ஸ் அம்பேத்கரா இருக்கலாம், அவங்கள எவ்வளவோ மோசமா திட்டிருக்காங்க. அவங்க ஸ்டேஜ்ல பேசும்போது இதை விடலாம் மோசமா திட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் முறியடிச்சுதான் அவங்க ஒரு தலைவரா மாறிடுறாங்க. அவங்களோட அரசியல் பலத்தை யூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஆள் நீ என்ன அப்படி பேசிட்டியா, ஆளை கூட்டு வரல. அவங்க நீங்க என்னைக்கும் நான் நல்லா க்ளோஸா நான் வாட்ச் பண்ணிருக்கேன். பிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண பத்திரிகையாளர்களா இருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு பெரியாட்களோட பிஏவா மாறிடுவாங்க. அந்த ஈகோ பாத்தீங்கன்னா பெரியாட்களோட பிஏவா நீங்க மாறினதுக்கு அப்புறம் வரும். நீ ஒன்றும் கிடையாது, நீ பிஏ தான். ஸோ அதாவது ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரோ ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கோ எடுபடி வேலை பார்க்கறதா உங்க வேலை. சரி, அப்படி சொல்றது கூட கொஞ்சம் கொச்சையா இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் உங்க வேலை, உங்களுக்குன்னு பவர் கிடையாது. ஆனா நீங்க அவங்களோட க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கும் அந்த ஈகோ வருது. அப்ப அவங்களோட ஆட்டிடியூடே மாறுறதை நம்ம பார்க்க முடியும். இது நான் வேற இடங்களையும் நான் பார்த்திருக்கேன், சார் நிறைய இடங்களும் நான் அதை பார்த்திருக்கேன். ஸோ அதனால நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அதிகாரத்தோட க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த கோபம்லாம் வருது. கோபன்றதோட ஈகோ வருது. என்ன ஏன் நீ இப்படி பேசிட்டியா, பாத்துக்கிறேன் ஒண்ணு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் பார்த்தோம்னா அங்க வெளிப்படுது. ஸோ இது தவறான ஒரு விஷயம். ஒண்ணு ஒரு பத்திரிகையாளனோ இல்ல சமூக அக்கறை உள்ளவனோ அதிகார வர்க்கத்தோட ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்ப நீங்களும் அதிகார வர்க்கத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறுறீங்க. அதிகார வர்க்கத்துக்கும் அந்த கோபம் வரும். இப்ப பாருங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, மேல இருக்க போட்டோஸ் எல்லாம் பசங்க வந்து நீக்குறாங்க, அப்புறம் இவங்களுக்கு கோபம் வருது. அதை பார்த்தா அது எப்படி நீக்கலாம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க உட்காந்து. இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு, என்ன அப்படின்னா அந்த படங்களை நீக்கிட்டீங்க அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது. அது அந்த கம்பெனிக்காரங்க அந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. இவங்க அழுத்தம் போட்டிருப்பாங்க, அது நமக்கு தெரியல. பட் அந்த கம்பெனிக்காரங்க அந்த அழுத்தத்தை, அந்த அறிவிப்பை அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க. சோ இப்ப ஏன் உங்களுக்கு கோவம் வருது? நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் பணத்துல நாங்க மக்களுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்குறோம். மக்கள் பணத்தை மக்களுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க, கொடுத்தாச்சுன்னா அது மக்களோட ப்ராப்பர்ட்டி. அப்ப அந்த மக்கள் அதை டெலீட் பண்றதுல, அந்த போட்டோவை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன கோவம்? அவனோட பொருள் தானே. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க, நான் அந்த பொருளை கொடுக்கறதால அது என்னோடது நீங்க பாக்குறீங்க, உங்களோடது கிடையாது. அந்த பணமும் உங்களோடது கிடையாது, அந்த லேப்டாப்பும் உங்களோடது கிடையாது. அந்த திட்டத்தினுடைய இது இருக்கு இல்லையா, சோ பிளானிங் இருக்குல்ல, அதுவும் உங்களோட இது கிடையாது. அது அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க பிளான் பண்ணது, லேப்டாப் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல உங்க தப்பு என்னன்னா உங்க போட்டோவை நீங்க போடக்கூடாது. ஆனா எல்லா பீரியட்லயும் எல்லாரும் பண்ண தப்பு கரெக்ட் கிடையாது இல்ல. எல்லா பீரியட்லயும் ஊழல் பண்றாங்க, அது கரெக்ட் கிடையாது இல்ல. எதுக்கு நீங்க இப்ப நாளைக்கு வேற ஆட்சி வரும், அதுக்கப்புறம் வேற ஆட்சி வரும், நான் லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன், எதுக்கு என் லேப்டாப்பை நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அரசு கொடுத்துருக்கு, அரசோட எம்ப்ளமை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி இருக்கும், இன்னைக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, நாளைக்கு இன்னொரு தலைவர் இருப்பாரு. இருக்க போறது தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு அரசு என்னைக்குமே இருக்கும், தமிழ்நாடு இருக்கும், தமிழ் மக்கள் இருக்க போறாங்க. அதுதான் பெர்மனன்டான விஷயம். நம்ம பே பண்றதும்
இங்க இருக்க தலைவர்களுக்கோ கட்சிக்கோ நம்ம டாக்ஸ் பே பண்ணல, தமிழக அரசுக்கு தான் நம்ம டாக்ஸ் பே பண்றோம். எனக்கு லேப்டாப் வழங்குறதும் இங்க இருக்க கட்சிகளோ தலைவர்களோ கிடையாது, தமிழக அரசு தான் லேப்டாப்பையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ இன்னைக்கு ஒரு தலைவர் இந்த அரசை ரெப்ரசன்ட் பண்றாருன்றதுக்காக அவங்களோட போட்டோ வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது நீங்க நம்ம எம்பளமோட நிப்பாட்டிக்கலாம். வெளிநாடுகளும் அப்படிதான் பண்றாங்க. எல்லா சலுகைகள்லயும் தலைவர்களோட போட்டோஸ் எல்லாம் பெருசா போடுறாங்களான்னு. ட்ரம்ப் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பண்றாரு. ட்ரம்ப் தன்னை ப்ரொஜெக்ட் பண்றது நிறைய நேரம் பார்க்க முடியுது. இங்க இருந்து கத்துக்கிட்டு இருப்போம். நார்மலான லீடர்ஸ் எல்லாம் பெருசா பண்ண மாதிரி இல்லை. சோ அதனால உங்களுக்கு ஏன் இந்த தேவை வருது? விமர்சனம் வந்தா ஏன் கோபம் வருது? சோ அங்க பாருங்க, அந்த பசங்க லேப்டாப் அந்த டிசைன்ஸ் அழிக்கிறாங்க. ட்விட்டர்ல பார்த்தோம்னா பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த பசங்களுக்கு அறிவு இருக்கா? அரசு இப்படி பண்ணுது, இதை பண்ணும்போது இந்த மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு யோசிக்கணும்னு தோணல. நம்ம இந்த மாதிரி லேப்டாப் மூலமா அரசியல் பண்றது மக்களை கோவப்படுத்துது. புதுசா வர ஜெனரேஷன் இந்த ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்ஸை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம செயல்பாட்டை மாத்தணும்லாம் அவங்களுக்கு தோணல. எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டணும், எல்லாத்துலயும் ப்ரொமோஷனை தேடணும். 4.5 வருஷமா நீங்க லேப்டாப் கொடுக்கல, கரெக்டா எலெக்ஷன் வரும்போது நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. கொடுக்கும் போதும் பார்த்தா உங்களோட ப்ரொமோஷனை வச்சு கொடுக்குறீங்க. அதுல இருந்து உங்க ப்ரொமோஷன் நீக்கினா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. எதுக்கு இந்த விஷயம்லாம்? லேப்டாப் கொடுக்குறீங்க, நார்மலா கொடுங்களேன். இப்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப ஒரு யங்ஸ்டர் ஒரு லேப்டாப்போட உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு 4 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தரோட லேப்டாப்ல மட்டும் இந்த டிசைன்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். சுத்தி பாக்குறவங்க நார்மலா எப்படி பார்ப்பாங்க? சரி, ஒரு ஃப்ரீயா ஏதோ கொண்டு வந்திருக்காரு போல, நார்மலான ஒரு லேப்டாப்பா கொடுங்களேன். அவரும் மற்றவங்கள மாதிரி ஒரு லேப்டாப் வச்சிருப்பாரு. ஒரு ஸ்டார்பக்ஸ்லயோ ஒரு கஃபே காஃபி டேலயோ இப்ப இந்த லேப்டாப் ஓபன் பண்ணி ஒர்க் பண்றாரு. உங்க ஸ்டூடெண்ட் தானே, சந்தோஷமா இருக்கட்டுமே. டிசைன்லாம் இல்லாம கரெக்டா கொடுங்களேன். அரசு லேப்டாப்னா அதுக்கு ஒரு பிரெஸ்டீஜ் குறைவுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன் அந்த முத்திரையை அவனுக்கு குத்தணும்? ஸோ அதனால அவனுக்கு ஏன் அந்த விஷயத்த நீங்க பண்றீங்க? ஃப்ரீயா அந்த லேப்டாப் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற மாதிரி மற்றவங்கள மாதிரி அவனும் யூஸ் பண்ணட்டும். ஸோ அதனால சூழல் மாறிட்டு இருக்கு. இப்ப ஒரு சைட்ல இவங்கனால இப்ப இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அந்த விஷயங்கள் நடக்குது இப்ப. ஓகே, இப்போ ஊடகத்துல ஒரு ஊடக விவாதத்துல போய் பங்கேற்கிறோம் அப்படின்னா அது மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவாதம். அங்க எல்லா தரப்பட்ட மக்களும் உட்காந்துருப்பாங்க. இவங்க பேசும்போது அவங்க கத்துவாங்க, அவங்க பேசும்போது இவங்க கத்துவாங்க. இப்படியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு கட்டத்துல கத்தறியா, வெளியே வாடா, உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும்? இது எப்படி? மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ நல்ல ஊடகவியலாளர்களுக்கோ இந்த ஆட்டிடியூட் இருக்காது. நீ கத்துனா நான் உன்னை பழி வாங்க வேண்டாம் அப்படின்ற ஆட்டிடியூடே இருக்காது. ஒண்ணு, இது தகுதியான மேடை இல்லை, எனக்கு இந்த மேடையில ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அங்கிருந்து நான் நகர்ந்து வெளியே போயிடலாம். அது ஒண்ணு. இப்ப நான் சொன்னேன், நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேரு அவர்களோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா படிக்கும்போது அதுல ஒரு விஷயம் அவர் சொல்றார். பொலிட்டிக்ஸ் பொறுத்தளவுல, எலக்டோரல் பொலிட்டிக்ஸ் பொறுத்தளவுல கொஞ்சம் நீங்க திக் ஸ்கின்டா இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா உங்களால எலெக்ஷன்ல சர்வே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்டையும் அவர் அங்க சொல்றாரு. எலக்டோரல் பொலிட்டிக்ஸ்ல நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. சிலவங்க திக் ஸ்கின்னோட இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சென்சிட்டிவா தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னா கிளம்பி போயிடுவாங்க. எனக்கு நான் மீடியாக்குள்ள வரும்போது நிறைய அறிவுஜீவிகள் தெரியும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க, சீனியர்ஸ், விவரம் தெரிஞ்சவங்க. டிவி டிபேட்ஸ்ல கலந்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள பொறுத்தளவுல டிவி டிபேட்ஸ் நடக்கக்கூடிய விதம் எங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. பேசும்போது திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பசங்களை விட்டு நம்மளை திட்டிடுறாங்க, அங்க அநாகரிகமா அந்த யங்ஸ்டர்ஸ் பேசிடுறாங்க, புரிதல் இல்லாம. இப்ப என்னன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் அக்ரெசிவா பேசுறாங்க டிவி டிபேட்ஸ்ல. கூட இருக்கக்கூடிய சக பார்ட்டிசிபென்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றதுல அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. டே, நான் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டோ இருக்கேன், ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்கேன், சும்மா ஏதோ ஒரு கட்சிக்காரனை உட்கார வச்சு என்ன அசிங்கப்படுத்தினா நாங்க உட்கார முடியாது. ஸோ அவங்க எல்லாம் விலகிட்டாங்க. டிவியோட ஸ்டாண்டர்ட்ஸுமே அதனால கம்மியாகுது. அது நீங்க பண்ணலாம் தாராளமா. ரெண்டாவது, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் டெமோக்ராட்டிக்கா நீங்க பேசலாம். இந்த மாதிரி கலாச்சார ரீதியா ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, நீங்க பேசலாம். இல்ல நின்னு ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் எதுக்கு உங்களை பார்த்து கூச்சல் போடுறான்? உங்களை சைலன்ஸ் பண்றதுக்காக பண்றான். திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே எவ்வளவு நேரம் தான் அவன் சைலன்ஸ் பண்றான்னு பார்ப்போம். ஜோர்டன் பீட்டர்சன் தான் சொல்லுவாரு, மாப் மென்டாலிட்டி என்னன்னா, சத்தம் போட்டு இந்த மாதிரி உங்களை வெளியேற்றலாம்னா மாப் யோசிக்கும், இந்த கூட்டம் அப்படிதான் யோசிக்கும். ஆனா நீங்க சைலண்ட் ஆகாதீங்க, செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மாபுக்கு தெரியும் நம்ம கத்திக்கிட்டே இருந்தா நம்ம தான் கோமாளி ஆகும். அவன் குவைட் ஆயிடுவான். அதை அவர் நல்லா பண்ணுவார். ஒரு ஸ்பீச்ல பார்க்கும்போது
அவர் மேல சில அழுத்தங்கள் போடுவாங்க, ஏறக்குறைய அவரை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிருவாங்க. அவர் ஒரு முக்கியமான ஒரு கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட். அப்ப இந்த ஜெண்டர் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஏதோ ஒரு அழுத்தம் போடுவாங்க, சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண. அவர் அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் சர்வாதிகாரம், இதெல்லாம் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணான்னு எனக்கு சொல்லக்கூடாதுன்றவாரு அவரு. அப்ப பேசுறாரு ஸ்டேஜ்ல. பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, அவர் பேச விடாம ஊழ விடுறதெல்லாம் பண்றாங்க. ஒரு செகண்ட் நிப்பாட்டாங்க, ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தார். நீ கத்துனாலும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நீ எவ்வளவு வேணாலும் கத்திக்க, நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னா தெரியும் என்னோட கூச்சலுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதை நீங்க பண்ணலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க அதிகாரத்தோட எக்ஸ்டென்ஷனா மாறிட்டீங்க. அதனாலதான் அதிகார வர்க்கம் மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க. அதிகார வர்க்கம் தான் இப்படி யோசிக்கும். அதிகார வர்க்கத்தை சேலஞ்ச் பண்ணா இருறா உன் கையை உடைக்கிறேன்னு அப்படிதான் அதிகார வர்க்கம் யோசிக்கும். நீங்களும் அதிகார வர்க்கம் மாதிரி தான் நீங்களும் சிந்திக்கிறீங்க. நீங்க அப்படி யோசிக்க கூடாது. ஒரு ஊடகவியலாளர் அப்படி இருக்கக்கூடாது. இது நான் பேசுறது வந்து என்னோட ஈகோவுக்காக, என்ன ப்ரொமோட் பண்றதுக்காக இல்ல, பேசுற கருத்துக்கு தான் வேல்யூ. கேப்ரியல்ன்ற இண்டிவிஜுவலை நீங்க அசிங்கப்படுத்தலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செந்திலுக்கும் அதே தான். அவங்க செந்தில்ன்ற இண்டிவிஜுவல் அசிங்கப்படுத்துறாலும் ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது கிடையாது. நிஜமாவே உங்களுக்கு ஆழமான கருத்துக்கள் இருந்து அதுதான் முக்கியம். அதை என்னாலும் கொண்டு போய்கிட்டே இருங்க. இல்ல அதுல விருப்பம் இல்லைன்னா சைலண்டா நான் சொன்ன மாதிரி ரைட், எனக்கு இந்த மேடையெல்லாம் பிடிக்கலங்க அப்படின்னு போயிருங்க. ஆனா நீங்க ஃபோர்ஸ் அங்க காட்டாதீங்க. ஏன் காட்டாதீங்கன்னு நான் சொல்றேன்னா, நாளைக்கு இது மற்றவங்களுக்கும் நடக்கும். இன்னைக்கு திமுக இருக்காங்க, நாளைக்கு யார் பவருக்கு வருவாங்கன்னு தெரியாது. அப்புறம் இதே லாஜிக் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இது சரியா இருக்காது. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனை ஏற்படுது. அவர் பேசவே இல்லை, செந்தில்வேல் அவர்கள் பேசவே இல்லை, பிரச்சனை ஏற்படுது, வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பார்க்கும்பொழுது அவரோட ஸ்டேட்மெண்ட், வெளியே வந்து பார்க்கும்பொழுது கூட்டம் நிக்குது, திமுகவினர் உள்ள யாருமே அலோவ் பண்ணல, அவங்க மட்டும் வெளியே நிக்கிறாங்க. இது உள்ள கூட்டம் அதிகமா இருந்தாலும் வெளில வெயிட் பண்றாங்க. உள்ள திமுகவினர் இல்லையா, இல்ல அதிகமாகி இவங்க வெளியே நின்னாங்களா அப்படின்றது தெரியல. அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து திமுகவினரை உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. வெளியே வந்தாரு, ஒரு வீடியோ போடுறாரு, வெளியே கூட்டம் நிக்குது, வெளியே பாஜகவினர் வந்த உடனே பிரச்சனை பண்ண வெயிட் பண்றாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, வீடியோவும் பதிவு பண்ணி ரிலீஸ் பண்றாங்க எல்லாம். ஆனா காவல்துறை அங்க இருக்காங்க. வெளியே பாஜகவினர் வந்தாருன்னா அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் பிரச்சனையாகும் அப்படின்றது காமன் மேனுக்கு கூட தெரியும். ஆனா காவல்துறை அதிகாரிகள் இவங்களை அப்புறப்படுத்தாம அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வர வரைக்கும், அந்த கூட்டம் உள்ள இருக்கிற கூட்டம் வெளியே வர வரைக்கும் காவல்துறை வெயிட் பண்றாங்க. வந்த பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. அப்படின்னா காவல்துறை என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்னு நினைக்குதா, இல்ல காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கா, எப்படி பாக்குறீங்க? முதல்ல இப்ப நம்மள மையமா வச்சு சண்டை நடக்குன்னு வச்சுப்போம். என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு கூட்டம் வருது, என்ன எதிர்த்து ஒரு கூட்டம் வருது, அந்த ரெண்டு கூட்டமும் என்ன மையமா வச்சு சண்டை போடுறது ரெடி ஆகுதுன்னு வச்சுப்போம். முதல்ல என்னோட பொறுப்பு என்னன்னா, கையை எப்படி காட்டிடும், ரெண்டு பேரும் ஹோல்டு, என்ன மையமா வச்சு சண்டை போடாதீங்க. ஒண்ணு நான் சாதாரண ஒரு இண்டிவிஜுவல், ரெண்டாவது சண்டையே தப்பு, அரசியல். இந்த மாதிரி பிசிக்கல் சண்டையில நீ ஈடுபடக்கூடாது, அதை அந்த நபர் ஸ்டாப் பண்ணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி செந்தில்வேல் அவர்களுக்கு உண்டு. அன்பார்ச்சுனேட்லி அதை அவர் செய்யாம அதை தூண்டியும் விடுறார். அவர் ஒரு விதமா ஒரு பாடம் கற்பித்து கொடுக்குற இந்த இடத்துல அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. அதை அவரு தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது ரைட், ஒரு இண்டிவிஜுவலா அவரு அந்த ரெஸ்பான்சிபிளான விஷயத்த பண்ணல, அது தவறு. அவரு பண்ணலனாலும் காவல்துறை அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். அங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்க கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுவும் நடக்கல. நான் சொன்ன மாதிரி இங்க எல்லாமே அதிகார வர்க்கத்தோட எக்ஸ்டென்ஷனா தான் எல்லாருமே செயல்படுறாங்க. இங்க சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் செயல்படுறாங்க. ஸோ அது பெரிய அவலமான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த அளவு வந்து நிக்கிறோம். ஒரு காலத்துல எல்லாம் ஒரு பத்திரிகையாளர்ன்றவர் அவரோட இமேஜை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவார். பணம்லாம் யார்கிட்ட வாங்கியிருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் நியாயம் இந்த கட்சி மேல இருக்குன்றதுக்காக நம்ம நிறைய தடவை இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு முத்திரை வந்துருமேன்னு அவருக்கு பயம் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி முத்திரையெல்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு 40 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். எனக்கெல்லாம் இப்போ ஒருத்தரெல்லாம் இறந்துட்டாரு, அவர்லாம் தெரியும். அவ்வளவு காஷியஸா இருப்பார், நம்ம இமேஜை நம்ம கரெக்டா காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால அவருக்கு நிஜமாவே ஒரு கட்சியை பிடித்தாலும், நிஜமாவே அந்த கட்சி பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட அவர் ரொம்பலாம் சப்போர்ட் பண்ண மாட்டார். அவர் பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருப்பார், என்ன வேர்ட் யூஸ் பண்றோன்றதுலாம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம மீடியான்ற அந்த இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா குழி தோண்டி புதைச்சிட்டாங்கலாம் சேர்ந்து. இன்னைக்கு மீடியான்ற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப வீக் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஸ்ட்ராங் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இனி அதிமுக வந்தாலுமே அவங்களும் சில விஷயங்களை கத்துட்டாங்க. ஆமா, இப்ப அதிமுக கத்துக்கிறது தானே. திமுக பார்த்தா நிறைய கத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திமுக தான் வராங்க, அதுக்கப்புறம் அதிமுக வராங்க.
சோ எல்லாமே அவங்க திமுக கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அரசியல் எப்படி பண்ணணும்னு எம்ஜிஆர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? திமுக கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் திமுக தான் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தூக்கி கொண்டு போறாங்க. அந்த பாரை செட் பண்றதுன்னு பார்த்தோம்னா திமுக தான். இலவச டிவி எல்லாம் கொடுக்கறதா பெரிய ரெவல்யூஷனரி கான்செப்ட்லாம் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் என்னடா இது இலவச டிவி கொடுக்குறாங்க, நம்மளும் ஏதாவது பண்ணுமே, அப்ப லேப்டாப் கொடுக்குறேன் அப்படின்னு அம்மையார் லேப்டாப் கொடுத்தாங்க, ஏதாவது ஒண்ணு அடுத்தது இவங்களும் பண்றாங்க. சோ அதனால இதையும் அவங்க கத்துப்பாங்க. இப்ப பாருங்க, பிஜேபி ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மாநிலங்கள்லயும் ரீஜனல் பார்ட்டிஸும் அதை அடாப்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல திமுக பண்றாங்க. இன்னைக்கு அதிமுக அந்த கேம் விளையாடுறாங்கல்ல. நாளைக்கு இப்ப மீடியா கண்ட்ரோல்னு வந்தாலும் இந்த கேம் அதிமுகனால நல்லா ஆட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட விருப்பம் இதுவா தான் இருக்கும். திமுக மாதிரி நம்மளும் நல்லா பண்ணும் அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்க. ஸ்மூத்தா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நடக்கல அப்படின்னா கிரஷ் பண்ணுவாங்க. மேபி அது பண்ணலாம்ல. ஆமா, ஏன்னா இதை அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியுமா அதிமுகவுக்கு? நான் ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டேஷன்ல சொல்றேன்னா, அதிமுகவுக்கு அந்த இன்டெலெக்சுவல் ஹெரிட்டேஜ் கிடையாது, அந்த ஒரு பாரம்பரியம் கிடையாது. ஓகே, அவங்க இந்த இன்டெலெக்சுவல் காரியங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அவங்கள பொறுத்தளவுல எலெக்ஷன் டைம்ல ஆக்டிவ் ஆவாங்க, தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கிரவுண்டோடு நல்ல கனெக்ஷன் இருக்கும், சாதாரண சாமானிய மக்களோடு நல்ல கனெக்ஷன்ல இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு நான் பார்த்த லெவல்ல கிரவுண்ட்ல ஆக்சுவலா அதிமுக கேடஸ் அதிகம். சாதாரண சாமானிய மக்கள் இன்னும் நிறைய கேடஸா இருப்பாங்க அதிமுகல. டக்குன்னு ஒரு கூட்டம் எல்லாம் ஊர்ல சேர்ப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இலக்கியம், கலை, பண்பாடு, அரசியல், வரலாறு இந்த மாதிரிலாம் உட்கார்ந்து பேசி மேடைகள்ல, ஆமா, இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அது அவங்க டொமைன் இல்லை. ஆனா நீங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஏன்னா அப்பதான் நீங்க மீடியா ஸ்பேஸை ஃபுல் பண்ண முடியும். மீடியாவை கண்ட்ரோல் பண்ணா கடந்து பேசணும்ல, இதெல்லாம் பேசினாதான் நீங்க மீடியா ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான அந்த கெப்பாசிட்டி அதிமுக கிடையாது. பட் அதை தாண்டி ரொம்ப யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதே இன்ஸ்டிடியூஷன் தானே, அரசுன்ற அதே இன்ஸ்டிடியூஷன். நாளைக்கு அவங்க கைக்கு போச்சுன்னா அவங்க அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம். இப்ப திமுக சில துறையில இருக்கக்கூடிய சில நபர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவா ரன் பண்ண வைக்கிறாங்க. அவங்களும் திமுக ஆதரவா பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல திமுகவுக்கு அவங்களால குடைச்சல் ஏற்படுது. இப்போ செந்தில்வேல் அவர்களால இப்போ திமுக பேர் தான் டேமேஜ் ஆகுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு இருந்தா திமுக தான் பொறுப்பு சொல்லணும். செந்தில்வேல் ஒன்றும் பொறுப்பு சொல்ல போறது கிடையாது, அவரு எஸ்கேப் ஆயிடுவார். அதே போல நிறைய திராவிட சிந்தனையாளர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யுது. ஸோ எப்படி பாக்குறீங்க இதை? திமுக தேவையில்லாம இழுத்து போட்டுக்கிட்டாங்க எல்லாரையும். ஆமா, இப்ப பெரியாரை இழுத்து விட்டு இந்த பிரச்சனையாச்சு, அப்புறம் பாரதியார உள்ள இழுத்து பிரச்சனை கிரியேட் ஆச்சு. இப்ப இந்த இஷ்யூவா இருக்கலாம். அது போக இவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோம்னா, அப்புறம் இன்னொருத்தர் இஸ்லாமியரை பத்தி பேசும்போது டிவி டிபேட்ல தொப்பின்லாம் இப்படி ஏதோ காட்டி அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதான் இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா, இவங்க மக்களுக்கான அரசியலை நம்ம பேசுறோன்ற இடத்துல இருந்து பேசினா அந்த பிரச்சனை வராது. இவங்க அதிகார வர்க்கம் இங்க பின்னாடி இருக்கு, நாங்க அக்ரெசிவா பேசுவோம். இப்ப ஜெயரஞ்சன் பேசினாரு, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த ஆட்டிடியூட்ல ஜெயரஞ்சன் பேசலையே. அப்ப ரொம்ப அருமையா மக்களுக்கான பொருளாதார நிபுணர், மக்களுக்கு புரியும்படிதான் அவர் பேசுவார், அந்த ஆட்டிடியூட் தான் இருந்தது. ஆனா இப்ப உங்க ஆட்டிடியூட் ஏன் மாறுது? அதிகார வர்க்கம் உங்க பின்னாடி இருக்கும்போது உங்க ஆட்டிடியூட் மாறுது. அதிகார வர்க்கத்தை நீங்க சப்போர்ட் பண்ண நினைக்கும் போது உங்க ஆட்டிடியூட் மாறுது. அப்ப நீங்களும் அதிகார வர்க்கமா மாறிடுறீங்க. அப்ப உனக்கு என்ன வந்தது? எதுக்கு என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன்னு நீங்க கேக்குறீங்க. உனக்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க. சோ இது அங்க இருந்துதான் வருது. ஆனா டெஃபினட்டா இது பார்த்தோம்னா பேக் ஃபயர் ஆகும். இப்படி இந்த மாதிரி பவரை மிஸ்யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா பேக் ஃபயர் ஆகும். ஆனா இப்ப நம்ம என்னைக்கும் மக்களோட ஒரு வாய்ஸா இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி இங்க அதை ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்றாங்க. நாங்க மக்களுக்காக பேசுறோம், பாசிசத்துக்கு எதிராக நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்லாம் அவங்க சொன்னாலும், இவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு அதிகாரத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இவங்க மாறுறாங்க. அப்படி மாறும்போது நிறைய நேரங்கள்ல திமுகவுக்கு லைபிலிட்டியாவும் மாறுறாங்க. பாரதியாரெல்லாம் இழுத்து விட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை பத்தி பேசும்போது கெட்ட வார்த்தையில ஸ்டேஜ்ல பேசுறாங்க. அப்படிலாம் பேசினா யாருக்கு இது நஷ்டம்? இப்ப நீ கெட்ட வார்த்தை பேசுறதால சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இன்னும் மரியாதை எல்லாம் குறைஞ்சு போயிட போறது கிடையாது. நீங்க பேசினா அவருக்கு என்ன பெரிய இழப்பு ஏற்பட போகுது. ஆனா நீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்றதை நீங்க அம்பலப்படுத்தி காட்டுறீங்க. நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் சரியில்லைன்றதான் அது காட்டுது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதால நீங்க யாரை எதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க உங்களுக்கே நீங்க பாதிப்பை ஏற்படுத்திக்கிறீங்க. ரெண்டாவது, எப்பவுமே நியாயத்தின் பக்கம் இருக்கவங்ககிட்ட ஒரு டிக்னிட்டி இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும்.
இன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் கிங்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அவரோட ஸ்ட்ரகிள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கும் அவர்கிட்ட ஆர்மி இருக்காது, போலீஸ் இருக்காது, நேவிலாம் இருக்காது, ஆனா மக்கள் சப்போர்ட் அவர்கிட்ட இருக்கும். ஸோ நம்ம ஜெயிக்கணும்னா அநியாயங்கள் ஏகப்பட்டது நடக்கும், அதெல்லாம் எதிர்கொள்ளணுன்ற அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்கும். அவர் பேசுறது எல்லாமே அதுல இருந்து தான் வரும். இப்ப நம்ம கூட லூஸா நிறைய பேசுறோம்ல, அதெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளோட வீக்னஸ் தான். ஒன்ஸ் நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்மளுமே வார்த்தைகள் எல்லாம் கரெக்டா பேச ஆரம்பிப்போம். நம்மளோட வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கும். நெல்சன் மண்டேலாலாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான், காந்தி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்படிதான் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள், நாங்க கம்யூனிஸ்டும்பாங்க, சோசியலிஸ்டும்பாங்க, தலித்திய அரசியல் பேசுவோம்பாங்க, ஆனா வீடியோல உட்காந்து கக்க புக்கன்னு பல்ல காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் காட்டக்கூடியது என்னன்னா வீக்னஸ். இவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சைட்ல இல்ல. நிஜமாவே மக்களோட வலியையும் வேதனையையும் நீங்க வெளியே கொண்டு வரீங்கன்னா இப்படி பல்ல காட்டிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கேட்டா ப்ரோ நாங்க ரோஸ்ட் பண்றோம் ப்ரோ, ட்ரோல் பண்றோம் ப்ரோன்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த மக்களோட வலியை அப்படியே இன்டென்ஸா எடுத்து வெளியே கொண்டு வருவீங்க. அது மக்களுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா சாக்கு போக்குக்கு லெனினை தூக்கிடுறது, மார்க்ஸை தூக்கிடுறது, அம்பேத்கர் தூக்கிடுறது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒன்றும் ஸ்டஃப் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ட்ரால் தான் பண்ண முடியும். நிறைய பேர் பாருங்க, நீங்க அதிகார வர்க்கத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டா ஹியூமர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆயுதம், இப்படி ஏதாவது டுபா விட்டுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஹியூமர் குவாலிட்டியான ஹியூமர் வேற. அரசியல் என்ன ஹியூமர் இருக்கு? தலித்துகள் ஒடுக்கப்படுறதுல என்ன ஹியூமர் இருக்கு? இல்லாட்டி போலீஸ்காரங்க பிடிச்சி ஒரு போலீஸ் அட்ராசிட்டியில ஈடுபடுறாங்க, அதுல என்ன ஹியூமர் இருக்கு? ஒரு கஸ்டோடியல் நடக்குது, அதுல என்ன ஹியூமர் இருக்கு? அதனால இவங்க அங்க போய் ஒளிறாங்கன்னா இவங்க நிஜமான இஷ்யூவெல்லாம் டச் பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் அதிகார துணியில நான் பேசுறேனாலும் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சைட்ல இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட சைட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த அதிகார துணியில எல்லாம் பேச மாட்டாங்க. ஆமா, அவங்க அசிங்கப்படுத்தப்படும் போதும் அந்த காம மெயின்டைன் பண்ணுவாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிதான், அவர்லாம் ஏகப்பட்ட அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் காமா ஸ்டெடியா இருந்து ஃபேஸ் பண்ணுவாரு. கடைசியில நடத்த வேண்டிய காரியத்தையும் நடத்தி முடிச்சிட்டாரு. ஓகே, ஸோ அதனால இது ஒரு வீக்னஸோட வெளிப்பாடு தான். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.